வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நாம் மகா பெரிவா மகிமையில் காஞ்சிபுரத்தில் எண்ணியது நிறைவேறும் என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம். காஞ்சிபுரத்தில் எண்ணியது நிறைவேறும். பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமா ஒரு நாள் மகா பெரிவாளிடம் கேட்டார், காஞ்சிபுரத்தை ரொம்ப விசேஷமான ஸ்தலம்னு சொல்கிறாளே, ஏன் பெரியவா என்று கேட்டார். பரமேஸ்வரன், அம்பாள், மகாவிஷ்ணு, பிள்ளையார், முருகன்னு எல்லா தெய்வங்களும் இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்காடா. இதை விட காசிதான் விசேஷம். அப்படின்னாலும் காஞ்சிபுரமும் அதுக்கு சமமான ஸ்தலம். உனக்கு தெரியுமோ என்று பெரியவா கேட்டார். இங்கே காஞ்சிபுரத்தில் 7 குளம் இருக்கு. இதில் தினமும் ஒரு குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மனசில் வேண்டிண்டா நினச்ச காரியம் கட்டாயமாக நடக்கும். சீரியஸாக பேசிக்கொண்டே வந்தவர் திடீரென்று ஒரு நமுட்டு சிரிப்போடு தன் குழந்தை சிஷ்யனை பார்த்து, காசிங்கிறத பிரித்து சொல்லி பார்க்கலாம் என்று கேட்டார். கா சி பேஷ், காஞ்சி பிரித்து சொல்லி பார்க்கலாம். கா இன் ஜி. பத்தியா பத்தியா, காசிக்கும் காஞ்சிக்கும் 1 இன்ச்சு தாண்டா வித்தியாசம். அதிசயித்த சிஷ்யர். என்ன அழகான தங்கிலி ஸ்லேடை. காசியில் கபாலீஸ்வரனாய், காஞ்சியில் காமாட்சியாய் அருள்பாலிக்கும் நம் காஞ்சிநாதன் அத்வைதாச்சாரியானாகவும் இருப்பதால் நமக்கும் அவருக்கும் அணுவளவு இன்ச்சு கூட ஜீவ பிரம்ம பேதம் இல்லாமல் அழித்து தன்னுருவோடு சேர்த்து கொள்ள பிரார்த்தனை செய்வோம். பெரியவா சொன்ன காஞ்சிபுரத்தில் உள்ள 7 குளங்கள் 7 வார தீர்த்தங்கள். ஞாயிற்றுக்கிழமை கச்சபேஸ்வரர் கோவில் ஸ்ரீமடத்திலிருந்து பஸ் ஸ்டாண்டு போகும் வழியில் உள்ளது. இந்த குளத்துக்கு எதிரில் சூரிய பகவான் கோவில் உள்ளது. திங்கட்கிழமை ஏகாம்பரேஸ்வரர் கோவில், செவ்வாய்க்கிழமை மங்களேஸ்வரர் கோவில் ஸ்ரீமடத்திற்கு எதிரில் உள்ளது. புதன்கிழமை திருக்காளேஸ்வரர் கோவில், வியாழக்கிழமை காயாரோகணேஸ்வரர் கோவில், வெள்ளிக்கிழமை ஸ்ரீ காமாட்சி கோவில், சனிக்கிழமை சர்வ தீர்த்தம். மகா பெரியவா 69வது பீடாதிபதியாக ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவாளுக்கு இந்த குளக்கரையில்தான் சந்நியாசாசிரமம் அருளினார். பெரியவா திருவாக்கில் வந்த இந்த தீர்த்தாடனம் கூட எத்தனை எளிமையானதாக, அதே சமயம் அபரிதமான பலன்களை தருவதாக இருக்கிறது. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. மகா பெரிவா சரணம். இதுபோல் மகா பெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பெரிவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள், ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.